ஓபிஎஸ்ஸின் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய பேர் நம் கண் முன்னே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களும் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்க்கிறாங்க. அதாவது அதிமுகவில் மறுபடியும் இணைய மாட்டோமா, இணைத்துக் கொள்ள மாட்டார்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகளையும் எடுத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இருந்த போதிலுமே அவர்களுக்குரிய வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் எங்கெங்கேயோ போய் கூட்டணி வைத்தாலும், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 2024 சட்டமன்ற தேர்தலிலே ஆதரவுடன் போட்டியிட்டாலும் தற்போது வரைக்கும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக அறிக்கைகள் கொடுத்தாலுமே தற்போது அவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பாதாளத்தில் தான் இருந்து கொண்டு. அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரனை நீக்கியது ஓபிஎஸ். அந்த இடத்திலே ஓபிஎஸ் உடைய பங்கு 190% இருந்தது. அதே நிலைமைதான் தற்போது ஓபிஎஸ்க்கும் வந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சசிகலா அம்மையார் இன்றளவுமே ஓபிஎஸ்ஐ தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல, பேசவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய கதை முடிந்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் பாஜகவை நம்பி பாஜக நம்மளுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும், பாஜகவை வைத்து அதிமுகவை பிடித்து விடலாம், இனிமேல் பாஜகவை பார்த்தீங்கன்னா பாஜகவின் மூலமாக அதிமுகவில் ஒன்றிணைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கனவுகளை கண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் பாஜகவையும் இனிமேல் நம்ப முடியாது. மற்ற புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் அவர் பின்னால் போவதற்கு ஆட்களும் கிடையாது. இனிமேல் ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை ஒரு அனாதையாக ஆகும், கைவிடப்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றி அடைந்து விட்டால் இனிமேல் ஓபிஎஸ் அதிமுகவின் பக்கம் வருவதற்கே வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு கூட சொல்ல பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.